என்னடா ரிவ்யூ பண்ணுறீங்க, கரெக்டாக ரிவ்யூ பண்ணுங்கடா, எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் ஹார்ஷாக நம்ம ரீசெண்டாக ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி அதில் என்ன இருந்தது அப்படின்னா, அதான் நம்ம சொல்லி இந்த குவான்ஸ் இங்கிலீஷ் ஈஸின்னு சொல்லி இங்கிலீஷை விட ஜிகே ஈஸியாக இருந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அந்த மெசேஜ் போட்டிருந்தார். அதுக்கு கீழே இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே இன்னொருத்தரும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம அதை ஆக்சுவலாக அதனால அது காலையில் ஃபர்ஸ்ட் மார்னிங் இருந்தோடனே அதை பார்த்தோன்னே நான் அதை ஆக்சுவலாக இது ரிப்ளை பண்ணல, ரிப்ளை வீடியோவாக கொடுத்துருவோம், நம்ம என்ன எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நான் ஆக்சுவலாக டெலீட் பண்ணிட்டேன். டின்னு சொல்லி ஏதோ ஸ்டார்ட் ஆச்சு அவரோட நேமு. சரி ஓகே இருக்கட்டும், நம்ம இப்போ என்னன்னு சொல்லி அதை பார்த்துடலாம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீடியோவில் கொண்டு வந்ததில்லை. பட் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய அனாலிசிஸ் என்ன ஃபேக்கா, நாங்கள் ஏதோ வந்து எடுத்து வந்து சொல்கிறோமா, ஸோ இது ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் கிடைக்கணும். ஸோ நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு நிறைய எடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் மைன்ஸ் நம்ம எப்படி இந்த அனாலிசிஸில் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அது அந்த அனாலிசிஸை ஃபுல்லாக நாங்கள் காட்டுறோம், எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றது காட்டுறோம். பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா, நாங்கள் வந்து நார்மலாக சும்மா வேற ஏதோ ஒரு சேனலையோ அதையோ பார்த்துட்டுலாம் வந்து பேசுகிற இதுவே எங்களுக்கு கிடையாது. நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வேணா நம்ம எடுத்துப்போம் தவிர, ஆனால் கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் இறங்கி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு தான் உங்களுக்கு அனாலிசிஸே கொடுப்போம். பேசாமல் எந்த அனாலிசிஸ்க்குள்ளேயுமே வரவே மாட்டோம். ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுன்னு சொல்லுவீங்க, நாங்கள் போட மாட்டோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு கிளியரான ஒரு அனாலிசிஸ் கிடைச்சிருக்காது. கிடைச்சிட்டு தான் அந்த அனாலிசிஸை நம்ம கொடுப்போம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவசரமாக வந்து போட்டு இதுதான் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 2 கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் நம்ம சொன்னதுக்கு அதுக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம இந்த வருஷம் நீங்கள் பார்த்த கட் ஆஃப் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டலாம். கண்டிப்பாக காட்டுறோம், பாருங்க, பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு இன்னுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இன்னும் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, குவான்ஸ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா டூயபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். குவான்ஸ் கம்பேர் பண்ணும்போது குவான்ஸ் நல்லாவே போடலாம், இங்கிலீஷ் டூயபிள். இந்த ரெண்டு செக்ஷன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தா நீங்க கிளியர் பண்ணலாம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஜிஏ வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கஷ்டம் மீன்ஸ் நம்ம என்ன சொன்னோம்னா டபுள் ஆப்ஷன் இருந்தது. அதுக்கும் ஒரு ப்ரூஃப் ஒன்று இருக்குது, அதையுமே காட்டுறோம். ஆனா அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னடா அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்ட்டு சில வார்த்தைகள்ல பேசி, அதாவது என்ன அப்படின்னா நான் பேசிடலாம், எல்லாருமே தம்பிகள்னு பேசலாம், ஏன்னா எனக்கு அதுக்கான உரிமை இருக்கு. நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் எனக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீனியர் அந்த மாதிரிலாம் எப்பயுமே நாங்க வந்து காட்டிட்டே கிடையாது. புரியுதா? உங்களுக்கு தேவையான அனாலிசிஸ் நான் கரெக்டான டைம்ல கொடுக்கணும், உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நீங்க கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா, ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசுங்க. இது இங்கன்னு மட்டும் இல்ல, எல்லா சேனல்ஸ்லயுமே அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா, ஓகேவா? ஸோ அந்த ஜிஏ வந்து அவருக்கு வந்து டூயபிளா இருந்துச்சு, அவருக்கு டூயபிளா இருந்து கண்டிப்பா இருந்திருக்கலாம். அதுதான் எல்லாத்துக்கும் டூயபிளா இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் அந்த மாதிரி ஹார்ஷா பேசினாரு. பட் அதுல கீழே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட் பண்ண மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதை நாங்கள் டெலீட் பண்ற அந்த கமெண்ட்டை, ஏன்னா அது கொஞ்சம் ஹார்ஷா இருந்தனால அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு ஒரு கண்டென்ட் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் சொல்றோம் எங்களோட ஒர்க் என்ன அப்படின்றத காட்டுறோம். ஐபிபிஎஸ்க்கே அவர் டஃப் கொடுக்குறாரு. நாங்க வந்து என்னன்னா, நம்ம ஒரு அனலைசிஸ் பண்றோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அனலைசிஸே பண்ணுவோம். நாம இதுவா சார் இதுவா அதுவே கொடுங்க, இதுதான் ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கோர் கார்ட்ஸை வச்சு நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணோம், நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் நம்ம பேசியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்டெம்ப்ட் போட்டிருப்பாங்க, அந்த அட்டெம்ப்ட்டுக்கு என்ன அவங்க அட்டெம்ப்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ மார்க் வந்தது அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கு இப்படி படிங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அதனால தான் வருஷம் எது டூயபிளாக இருந்தது, எது கஷ்டமாக இருந்தது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கோர் கார்ட்ஸு ஆஸ்பிரண்ட்டை பேசினது அதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக எடுத்தோடனே ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போயிட்டு இது படிங்க, இதுதான் படிக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்ட்டு வளவலன் அப்படி பேசிட்டு போகக்கூடிய பீப்புள்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஆஸ்பிரண்ட்டை பேசி எது டூயபிளாக இருந்தது, அந்த செக்ஷனில் எது அவங்க வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இப்போ சார் சொல்லிட்டாரு இல்லையா, அதுதான் இங்கே பாருங்க. ரீசனிங் எவ்வளோ மார்க்னு பாருங்க, 60 மார்க்ஸுக்கு, இங்கிலீஷ் 40 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க், குவான்ஸ் 50 மார்க். சரியா, இந்த 50 மார்க் எவ்வளோ செக்ஷனல் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. குவான்ஸுக்கு தான் அதிகபட்சம் 50க்கு 16 மார்க், அதுக்கடுத்து 40க்கு 11 மார்க். சரியா, அடுத்து 50க்கு 3.25ங்கிறது அந்த செக்ஷன் அப்போ ஈஸியா கஷ்டமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏன் ஐபிபிஎஸ் அப்புறம் 3.25 ஃபிக்ஸ் பண்றாங்க, 10ன்னு வச்சிருக்கலாம்ல ஈஸியா இருந்தா. அதுக்கு அடுத்தது ரீசனிங், நாங்க எக்ஸாக்ட் இதே தான் பேசியிருப்போம் நாங்க. சரியா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போ இவர் நிறைய எடுத்திருக்காரு அப்படின்னா இந்த ஆஸ்பிரண்ட்
கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்லா பண்ணக்கூடிய பண்ண ஆஸ்பிரண்ட் ஆஸ்பிரண்ட் ஸோ எடுத்து அப்போ அந்த கமெண்ட் பண்ணவர் அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி நல்ல ஜிஏ படிக்கிறனால அதே தான் எல்லாரும் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. அதே தான் சார். இங்க பாருங்க இங்கிலீஷ் பாருங்க 37 எடுத்திருக்காரு. 40க்கு 37.50. அப்போ எது ஈஸி? அதாவது என்ன அப்படின்னா நாங்க என்ன சொன்னோம்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இங்கிலீஷ் தான் டூவபிளா இருந்திருக்கு. இங்கிலீஷை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி சொன்னோம். யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பா வழி நடத்தவே மாட்டோம். நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ட்ரீமே. சார் நான் கிளியர் பண்ணிட்டு போது அந்த ஆப்பை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் எப்போ போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாம நினைச்சிட்டு இருப்போம். சரியா? யாரையுமே டிமோட்டிவேட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண மாட்டோம். இது ஒண்ணு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அவரு 20-30 இருக்கு. எஸ், அவர் சொன்ன மாதிரியுமே நாங்க ஸ்கோர் வச்சிருக்கோம். கரண்ட் இங்கிலீஷ் நல்லா பண்ணாதனால ஃபெயில் ஆனவரோட ஸ்கோரும் வச்சிருக்கோம். இங்கேயும் பாத்துக்கோங்க. இந்த இமேஜ் பாருங்க. நாங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றோம். இதுலயும் பாருங்க எது டாமினேட்டரா இருக்கு. சில இமேஜஸ் வந்து கிளியரா இருக்காது பிகாஸ் அந்த ஸ்கிரீன்ஷாட் அதுன்னு இருக்கும். பட் நாங்க சொல்லிரோம் நாங்க என்ன. இதுவுமே அதே மாதிரி தான் டாமினேட்டடா இருக்கும். நீங்க பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கிளியர் கட்டா இருக்கும். இங்க பாருங்க, இங்கேயுமே ஜெனரல் இங்கிலீஷ் எல்லாமே மோஸ்டா அதுக்கு ரெலவெண்டா தான் இருக்கும். குவான்ஸ் பாருங்க ஈஸியா இருந்தது. இங்கிலீஷ் அதுக்கு அடுத்து ஈஸி. ரீசனிங் இங்க பாருங்க, ரீசனிங் நல்லா ஸ்கோர் பண்ற பர்சன் இவரு. ஸோ அந்த மாதிரி. ஆனா எல்லா இடத்துலயுமே கம்மியான ஸ்கோர் எங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ். இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இது ரீசனிங் நல்லா பண்ற ஆஸ்பிரண்ட். இது ரீசனிங் நல்லா பண்ற ஆஸ்பிரண்ட். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, ரீசனிங்கும் நல்லா பண்ணிருக்காரு, இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மி, ஜெனரல் அவேர்னஸ் பண்ணிருக்காரு, இங்கிலீஷ் கம்மியா பண்ணிருக்காரு. ஓகேவா? இங்கிலீஷ் கம்மியா பண்ணிருக்காரு. ஏன்னா இவர் இங்கிலீஷ்ல ஆவரேஜ். எஸ், அடுத்தது போலாம் நம்ம. ஏன்னா அதுதான் எல்லாமே காமிக்கணும் தான் எடுத்து வந்திருக்கோம். அடுத்தது பாத்துக்கோங்க. குவான்ஸ் நம்ம ஈஸியா நல்லா பண்றாரு. குவான்ஸ்ல வந்து நல்லாவே பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். குவான்ஸ் நல்லா பண்ணிருக்காரு, மார்க் வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்க, சேம் அதே சுச்சுவேஷன் தான். இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப ஆவரேஜ் தான் பண்ற ஸ்டூடெண்ட். ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணிருக்காரு. ஸோ அதாவது நாம எடுத்துட்டு வந்த அந்த அனாலிசிஸ் என்னன்னா காமனா எப்படி இருந்தது, இப்போ இது தனிப்பட்ட ஆஸ்பிரண்ட் இது ஃபீல் பண்றாங்க, அப்படி காமனா என்ன ஃபீலா இருந்தது அப்படின்றத நம்ம எடுத்து. அதே தான் சரிங்க. பாருங்க, இங்கிலீஷ் நல்லா பண்ணல. அதே தான் இங்கிலீஷ் நல்லா பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல 5.75 தான், கட் ஆஃபே கிளியர் பண்ண முடியல. இதுதான் நம்ம சொல்றோம், எதையுமே கேர்லெஸ்ஸா எடுத்துக்கூடாது. கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கட் ஆஃப் இருக்கும், அந்த லெவல்ல தான் இருக்கும். ஸோ நாங்க வந்து அதை படிக்காத செய்யாத அப்படியே நம்ம வீடியோ போட்டோம் கிடையாது. சோ இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய இதுதான் சார் மேட்டர் இங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இவரு அட்டெம்ப்ட் நோட் பண்ணிட்டு வந்து அதுக்கேத்த மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாருங்க அக்யூரசி வந்து குவான்ஸ் ரீசனிங்ல கொண்டு வர முடியும். ஆனா ஜெனரல் அவேர்னஸ்ல முன்ன சார் சொன்ன மாதிரி இந்த டபுள் ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிருந்தாரோ என்னமோன்னு தெரியல. இங்க பாருங்க 17 ஏதோ போட்டிருந்திருக்காரு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் 31 போட்டு 23.5 தான். அதுல அக்யூரசி அந்த அளவுக்கு ஒரு சிலரா கொண்டு வர முடியாது. ஆனா ரீசனிங் பாருங்க, 25 போட்டு 21.25, 37 போட்டு 35.75, இதெல்லாம் தான் அக்யூரசி கொண்டு வர முடியும். ஸோ நம்ம இதை வந்து எதுவுமே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி கொண்டு வரல, எல்லாம் ஒரிஜினல் தான். இந்த மாதிரி தான் வேலை பார்த்து நிறைய இருக்கு. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி நிறைய ஸோ இது எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக அப்படின்னா ஒரு எல்லாமே ஒரு என்ன சொல்றது, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ்னாலுமே நீங்க டெப்தா போய் தான் கொண்டு வருவோம். கமெண்ட் பண்ணுங்க, ஆனா அது பார்த்து பண்ணுங்க. அதாவது இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் ஓகேங்களா, அது வந்து வார்த்தையை விடாம கரெக்டா பார்த்து பண்ணுங்க. ஸோ அந்த நபரோட பேர் வந்து தெரியல, ஸோ அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். இந்த மாதிரி தான் அனாலிசிஸ் இருக்க போது, இதோட நிக்க போறது கிடையாது. செக்ஷன் வைஸா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ வரும், கண்டிப்பா வரும். பாருங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. இது வியூஸுக்காக அப்படின்லாம் கிடையாது, நீங்க அது பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம பண்றோம். அப்பவே சொல்லியிருப்போம் சார், நம்ம நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டான பாத்துல போங்க, கரெக்டான வேலை போங்க, உங்களுக்கு கைட் பண்ண நாங்க இருக்கோம். எஸ் கைஸ், ஓகே. ஸோ எங்களை சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கீழே வந்து சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். எல்லாருக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.